இது மகிமை நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். பிரியமானவர்களே, ஆண்டவர் இந்த உலகில் நமக்கு ஒரு சரீரத்தை ஆயத்தம் பண்ணினார். நம்மை கொண்டு அவர் செய்ய நினைத்த காரியம் இருக்கிறது. பிரியமானவர்களே, நம் ஒவ்வொருவர் மீதும் அவர் நினைவாயிருக்கிறார். ஏனென்றால் உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக என்று நமக்கு ஜெபிக்க கற்றுத்தந்தவர் நம்மோடு இருந்து நம்மை அழகுபடுத்தி அவருக்கு பிரியமானதை நம்மில் நடப்பிப்பதற்கு நமக்கு மிக சமீபித்து வந்திருக்கிறார். ஒரு நிமிடம் நாம் ஆண்டவரிடத்துல ஜெபித்து கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்போம். இரக்கமுள்ள எங்கள் நல்ல ஆண்டவரே, உம்முடைய இரக்கத்திற்காக உம்மிடத்துல வந்திருக்கிறோம். எங்களுக்கு இரக்கம் செய்யும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள தகப்பனே, ஆமேன், ஆமேன். அன்பானவர்களே, இன்றைக்கு நாம் தியானிக்கும்படி நாம் தெரிந்து கொண்ட ஒரு தலைப்பு அந்தரங்க வேண்டுதல். அந்தரங்க வேண்டுதல். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாம் ஜெபம் பண்ணும் போது கூட அப்படித்தான் ஜெபம் பண்ண வேண்டும் என்று ஆண்டவர் சொன்னார். உன் அறை கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலனளிப்பார் என்று ஆண்டவர் சொன்னார். இங்கு நாம் படிக்கிறோம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 26:16 கர்த்தாவே, நெருக்கத்தில் உம்மை தேடினார்கள், உம்முடைய தண்டனை அவர்கள் மேல் இருக்கையில் அந்தரங்க வேண்டுதல் செய்தார்கள். அன்பானவர்களே, உம்முடைய தண்டனை அவர்கள் மேல் இருக்கையில் அந்தரங்க வேண்டுதல் செய்தார்கள். அன்பானவர்களே, ஆண்டவர் சிட்சிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று யோபு 5:17 நாம் படிக்கிறோம். பரலோகத்தின் தேவன் நம் ஒவ்வொருவர் மீது நினைவாயிருக்கிறார். அவர் சொன்னார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னார். இயேசு கிறிஸ்து சீடர்களோடு கூட இருந்தார். அவர் படகிலே செல்லுகிறார். ஆனால் இயேசு கிறிஸ்து கூட இருக்கிறார். ஒரு பெரிய கொந்தளிப்பு உண்டாயிற்று. ஆனால் ஆண்டவர் இறுதியில் அவர்களை கடிந்து கொள்ளுகிறார். அற்ப விசுவாசிகளே, உங்கள் விசுவாசம் எங்கே போயிற்று என்று அவர்களை பார்த்து கேட்கிறார். கானாவூர் கல்யாண இல்லத்திற்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அழைக்கப்பட்டிருந்தார். ஆனால் அங்கு குறைவு உண்டானது. அந்த குறைவிலே தேவன் ஒரு காரியத்தை செய்ய தீர்மானித்தார். என்ன? அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். ஆகவே அவர் சொல்லுகிறபடி உங்களுடைய வழிகளை நீங்கள் செவ்வைப்படுத்தினால் அங்கு அற்புதம் நடக்கிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். இயேசு கிறிஸ்து தம்முடைய சீடர்களோடு கூட இருந்தார். ஆனாலும் அந்த சீடரில் ஒருவராகிய யூதாஸ் காரியோத்து இயேசு கிறிஸ்துவை நான் அறியேன் என்று சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்குகிறதை நாம் வேத புத்தகத்திலே படிக்கிறோம். பிரியமானவர்களே, யூதாஸ் காரியோத்து முத்தத்தினால் அவரை காட்டி கொடுக்கிறதை நாம் வேத புத்தகத்திலே படிக்கிறோம். அவர்கள் இயேசுவோடு கூட இருந்தவர்கள் தானே. பாருங்கள், இங்கு நாம் பேதுருவை லூக்கா எழுதின சுவிசேஷம் 22வது அதிகாரம் 60வது வசனத்திலே, அந்த வசனத்திலிருந்து படிக்கிறேன், கவனியுங்கள். அதற்கு பேதுரு, மனுஷனே, நீ சொல்லுகிறதை அறியேன் என்றான். அவன் இப்படி சொன்ன உடனே சேவல் கூவிற்று. அப்பொழுது கர்த்தர் திரும்பி பேதுருவை நோக்கி பார்த்தார். சேவல் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று கர்த்தர் தன்னிடத்தில் சொன்ன வசனத்தை உடனே பேதுரு நினைவு கூர்ந்து வெளியே போய் மனம் கசந்து அழுதான் என்று நாம் வேத புத்தகத்திலே படிக்கிறோம். அன்பிற்குரியவர்களே, அவன் வெளியே போகிறான். அங்கு ஆண்டவரிடத்துல மனம் கசந்து அழுகிறான். பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்முடைய அந்தரங்க வேண்டுதல்களை கேட்கிறவராய் இப்பொழுது நமக்கு மிக சமீபித்து வந்திருக்கிறார். ஓசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 5வது அதிகாரம், ஓசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 15வது வசனத்தை பாருங்கள். அவர்கள் தங்கள் குற்றங்களை உணர்ந்து என் முகத்தை தேடு மட்டும் நான் என் ஸ்தானத்துக்கு திரும்பி போய்விடுவேன். தங்கள் ஆபத்தில் என்னை கருத்தாய் தேடுவார்கள். தங்கள் ஆபத்தில் என்னை கருத்தாய் தேடுவார்கள்.
ஆகவே குற்றங்களை உணர்ந்து என் முகத்தை தேடு மட்டும் என்று சொல்லி இருக்கிறதை கவனியுங்கள். ஆகவே குற்றத்தை உணரும் போதுதான் ஒரு மனிதன் அந்தரங்க வேண்டுதல் செய்கிறான். ஆண்டவரிடத்தில் கண்ணீர் விட்டு அவன் அழுகிறான். 2 நாளாகமத்தின் புத்தகம் 6வது அதிகாரம், 2 நாளாகமத்தின் புத்தகம் 6வது அதிகாரம் 36வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன், சற்று கவனியுங்கள். 2 நாளாகமம் 6வது அதிகாரம் 36வது வசனம் முதல் 39 முடிய. பாவம் செய்யாத மனுஷன் இல்லையே, ஆகையால் அவர்கள் உமக்கு விரோதமாய் பாவம் செய்து தேவரீர் அவர்கள் மேல் கோபம் கொண்டு அவர்கள் சத்துருக்கள் கையில் அவர்களை ஒப்பு கொடுக்கிறதினால் அவர்களை சிறைபிடிக்கிறவர்கள் அவர்களை தூரத்திலாகிலும் சமீபத்திலாகிலும் இருக்கிற தங்கள் தேசத்திற்கு கொண்டு போயிருக்கையில் அவர்கள் சிறைப்பட்டு போன தேசத்தில் தங்களில் உணர்வடைந்து மனம் திரும்பி நாங்கள் பாவம் செய்து அக்கிரமம் பண்ணி துன்மார்க்கமாய் நடந்தோம் என்று தங்கள் சிறையிருப்பான தேசத்திலே உம்மை நோக்கி கெஞ்சி தாங்கள் சிறைகளாக கொண்டு போகப்பட்ட தங்கள் சிறையிருப்பான தேசத்திலே தங்கள் முழு இருதயத்தோடும் தங்கள் முழு ஆத்மாவோடும் உம்மிடத்தில் திரும்பி தேவரீர் தங்கள் பிதாக்களுக்கு கொடுத்த தங்கள் தேசத்திற்கும் தேவரீர் தெரிந்து கொண்ட இந்த நகரத்திற்கும் உம்முடைய நாமத்திற்கு நான் கட்டின இந்த ஆலயத்திற்கு நேராக உம்மை நோக்கி விண்ணப்பம் பண்ணினால் உம்முடைய வாசஸ்தலமாகிய பரலோகத்தில் இருக்கிற தேவரீர் அவர்கள் விண்ணப்பத்தையும் ஜெபங்களையும் கேட்டு அவர்கள் நியாயத்தை விசாரித்து உமக்கு விரோதமாய் பாவம் செய்த உம்முடைய ஜனத்திற்கு மன்னித்தருளும் என்று சொல்லுகிறதை பாருங்கள். அன்பிற்குரியவர்களே, நாம் எந்த நிலையில் இருந்தாலும் சரி, ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர முடியவில்லையா? ஆண்டவருடைய சமூகத்துல கண்ணீரோடு கூட நாம் திரும்புவோம். அந்தரங்கத்தில் பார்க்கிற பிதா, ஆண்டவருடைய கண்கள் நம்மை பார்க்கிறது. அன்பிற்குரியவர்களே, வெளிப்படுத்தலின் புத்தகம் 3வது அதிகாரம் 19வது வசனத்தை பாருங்கள். வெளிப்படுத்தலின் புத்தகம் 3வது அதிகாரம் 19வது வசனத்திலே, நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன், ஆகையால் நீ ஜாக்கிரதையாயிருந்து மனம் திரும்பு. ஆண்டவர் நற்கிரியைகளை குறித்து சபைகளுக்கு எழுதுகிற போது சொன்னாலும் அவர்களில் இருக்கிற குறைவுகளை சொல்லுகிற போது மனம் கசந்து ஆண்டவரிடமாய் திரும்ப வேண்டும், அந்தரங்க வேண்டுதல் செய்ய வேண்டும் என்று கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 31வது அதிகாரம், எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 31வது அதிகாரம் 18 முதல் கவனியுங்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் யாக்கோபுடைய கூடாரங்களின் சிறையிருப்பை திருப்பி அவன் வாசஸ்தலங்களுக்கு இரக்கம் செய்வேன். ஆண்டவரிடமாய் திரும்பும் போது நமக்கு இரக்கம் கிடைக்கும். அது மட்டுமல்ல, 19வது வசனம், அவைகளிலிருந்து ஸ்தோத்திரமும் ஆடல் பாடலின் சத்தமும் புறப்படும். அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன், அவர்கள் குறுகி போவதில்லை. அவர்களை மகிமைப்படுத்துவேன், அவர்கள் சிறுமைப்படுவதில்லை. இப்படி சொன்ன ஆண்டவருக்கு முன்பதாக நம்மை தாழ்த்துவோமா? ஆண்டவரிடத்துல நாமும் அந்தரங்க வேண்டுதல் செய்வோம். இரக்கமுள்ள தகப்பனே, கண்ணீரோடே உம்முடைய சமூகத்துல வருகிற ஒவ்வொருவருடைய வாழ்விலும் உம்முடைய மிகுந்த இரக்கத்தை அனுபவிக்க ஆண்டவர் உதவி செய்தருளும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உம்மிடத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஜீவனுள்ள தகப்பனே, ஆமென்.